ஸ்டெர்லைட் தாமிர நச்சாலை குறித்த வழக்கு ஏற்கனவே அந்த ஆலையை மூடுவதற்கான உத்தரவு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழக அரசு முடிவெடுத்து மூடப்பட்டிருக்கிற நிலையில் அவர்கள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தலைமை அமர்வுக்கு சென்றபோது ஆலையை திறக்கலாம் என்ற ஆணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் ரோஹிங்டன் பால் நாரிமன் வினோத் சின்ஹா அவர்களுடைய அமர்வில் இந்த விசாரணை வந்தபோது ஸ்டெர்லைட் நிறுவனம் ஆலையை திறக்கக்கூடாது என்று பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தலைமை அமர்வுக்கு தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. நான் தனியாக மேல்முறையீடு செய்திருந்தேன். அது மட்டுமல்ல, 2013 பசுமை தீர்ப்பாயத்தினுடைய டெல்லியில் உள்ள தலைமை அமர்வு ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக வழங்கிய தீர்ப்பை 2013 வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 2 மேல்முறையீடுகள் நான் செய்திருந்தேன். அதை உச்சநீதிமன்றத்தில் நான் குறிப்பிட்ட பிறகுதான் அப்படி தமிழ்நாடு அரசு தொடுத்த மேல்முறையீடுகளும் நான் தொடுத்த மேல்முறையீடுகளும் 5 ஆண்டுகளாக இதே ஸ்டெர்லைட் பிரச்சனையில் காத்திருப்பிலே உள்ளன என்பதை நான் கூறியதற்கு பிறகு அதனை ஏற்றுக்கொண்டு அந்த மனுக்களும் சேர்த்து விசாரிக்கப்பட்டு தான் இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்ற தீர்ப்பு. ஆகவே இயற்கையாகவே நான் இதில் ஒரு மேல்முறையீட்டாளனாக இங்கே இருந்ததனால், அந்த வழக்கு இங்கே அனுப்பப்பட்டதனால் நான் ஒரு தரப்பாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது சட்ட விதி. ஆனால் அதை கவனிக்க தவறிவிட்டார்களோ வேண்டுமென்றே செய்தார்களோ தெரியவில்லை, அதை விட்டுவிட்டார்கள். ஸ்டெர்லைட் தரப்பிலே என்னை அவர்கள் நீங்கள் உங்களுடைய மேல்முறையீடும் அங்கு விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு தான் இங்கே வந்திருக்கிறது என்பதை நம்முடைய அரிமா சுந்தரம் அவர்களே சொன்னார்கள். எனவே நீதிபதி அவர்கள், நீதியரசர் சத்யநாராயணன் அவர்கள், சத்யநாராயணன், நீதியரசர் ஆதிகேசவன் அவர்கள், நீதியரசர் சத்யநாராயணன், நீதியரசர் நிர்மல்குமார் அவர்களுடைய அமர்வில் வைகோ இதிலே தொடக்கத்திலிருந்து ஒரு தரப்பாக அவர் எல்லா வழக்குகளிலும் அவர் பங்கேற்று வந்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்திலும் அவர் ஒரு தரப்பாக மேல்முறையீடு செய்திருக்கிறார் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு ஜூன் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இந்த அமர்வு விசாரிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் விடுமுறைக்கு பிறகு அமர்வுகள் மாறும். ஆகவே ஜூன் 11ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சுதந்திரமான குழு அமைக்க வேண்டும் என்று ஸ்டெர்லைட் தரப்பிலே இருந்து அங்குள்ள நிலையை கண்டறிந்து சொல்வதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அதுவும் இறுதி முடிவதும் எடுக்கப்படவில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஜூன் 11ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். இறுதி முடிவு எடுக்கப்படவில்லையா இல்லை நிராகரிக்கப்பட்டதா? இல்லை இல்லை இல்லை, எந்த முடிவும் எடுக்கலை. அப்படி தானங்க? எடுக்கலை, எந்த முடிவும் எடுக்கலை. நிராகரிக்கப்பட்டதுன்னு இல்லை. அவர் அதை பற்றி எதுவும் சொல்லலை முழுமையான காரணம் அவர் வழக்கை ஒத்தி வச்சுட்டு இது வெக்கேஷனுக்கு பிறகும் வரும், எந்த அமர்வுக்கு வருதுன்னு தெரியாதுன்னு கூட சொல்லிட்டார். அப்படி தானே? 295 பேர் மாண்டதாகவும் 500க்கும் மேற்பட்டவர் படுகாயமுற்றதாகவும் இந்த செய்தி குலை நடுங்க வைக்கிறது. லட்சக்கணக்கான தமிழர்கள் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த காலகட்டங்களில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவே கிறித்தவ அருள் தந்தையர்களும் பாதிரிமார்களும் கிறித்தவ மக்களும் கிறித்தவ சமயத்தினரும் தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பக்கபலமாக இருந்தனர். இப்பொழுது குண்டுவெடிப்பு நடைபெற்ற தேவாலயங்களில் ஏறத்தாழ 3 தேவாலயங்களில் பெரும்பாலும் தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதியில் தான் இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. ஏராளமான தமிழர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த கொலைபாதகமான மிக கொடூரமான இந்த சம்பவத்தை ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது மனிதநேயத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல், கொடூரமான தாக்குதல். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவர்கள் எங்கிருந்து இயக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் காயப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு
உலக நாடுகள் முன்வர வேண்டும். இந்தியா முழு உதவியும் செய்ய வேண்டும். இந்திய அரசு செய்ய வேண்டும். மடிந்த கொடூரமாக ஈஸ்டர் பண்டிகை என்று உலகம் கொண்டாடுகிற, கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடுகிற ஈஸ்டர் பண்டிகை என்று நடந்த கொடூரமும், அந்த தேவாலயங்களிலே இந்த குண்டுவெடிப்பிலே சிக்கி பலர் பலியான போது அந்த இரத்த துளிகள் இயேசுநாதருடைய சிலை மீதே படிந்து கிடப்பதையும் பார்க்கிற பொழுது மனம் பதறுகிறது. இந்த கோர செயலுக்கு காரணமானவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது, கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி, மனித நேயமே அழிந்து போகுமோ என்ற அச்சத்தை தருகின்ற விதத்தில் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதாவது நாம் நாளைக்கு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கேற்கிறது. பொது அமைதியை நான் வலியுறுத்துகிறேன். எந்த தரப்பாக இருந்தாலும் சரி, நடந்து போன குற்றங்களை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பொன்பரப்பியாகட்டும் அல்லது பொன்னமராவதி வட்டாரமாகட்டும் அமைதி காக்க முன்வராவிட்டால் குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், நோயாளிகள் இவர்கள்தான் மிக பாதிக்கப்படுவார்கள். அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அதை உணர்ந்து ஒரு சமூக நல்லிணக்கமாக பொது அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.